Hello guys, Sini நம்ம பார்க்க ரேண்டம் டயமாவோட வெல்கம் டு கிரேட் அட்வென்ச்சர்ஸ் த ரேண்டம் டயமா கேட்டோமா தேங்க்யூ ஐயாடேமா நம்ம கூட எல்லாதான் பேர் அது இது ஓகே. நம்ம வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா டீமன் ரியலம் அப்படின்ற ஒரு ரியலம் இருக்குது. அதில் ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்காங்க என்னெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு. ஒருத்தன் கோமா அப்புறம் இன்னொருத்தன் டெகிட்ஸு. அப்போ வந்து ஷின்காய் பார்ப்பாங்க. டெகிட்ஸோட அண்ணன் தான் ஷின்காய் அப்படின்னு பார்ப்பாங்க. அடுத்தது மார்ஜின் வெஜிட சாகா அது மாதிரி நிறையா பார்ப்பாங்க. அப்புறம் நிறைய பார்ப்பாங்க. அவங்களோட காது ரவுண்டாக இருக்கும். காது ரவுண்டாக தான் அவங்க மாடல்ஸ் தான். ஆனால் காது ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா அவங்க பேர் டீமன் அப்படி சொல்லுவாங்க. டீமன் அப்புறம் அந்த பிபுடி சண்டை போட்டு வைப்பால அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அது டீமன் கிங்கோட முன்னாடி கிங்கே அவன் தான். அவனே போட்டு தள்ளிட்டாங்களா இந்த பிபிடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. பொறுமையாக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் ட்ராகன் பால்ஸ் பார்ப்பாங்க. இந்த என்னடா ட்ராகன் பால்ஸ்லாம் அங்கே இருக்குது எப்படியும் அவங்களாம் கொண்டு வருவாங்க அப்படி சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்ப்பாங்க. எத்தனை விஷயம் கிடைக்கும் மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு நோட் பண்ணி வச்சுப்பா டெகிட்ஸு. அடுத்தது மாஜின்பு வந்து பிப்ளியோ அழிக்க சீனெல்லாம் பார்ப்பாங்க. அவங்களுக்கு அதிகலிக்கு போயிடும் என்னடா இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மாஜின்புவை பார்ப்பாங்க. அவ்வளோதான் செத்துட்டாங்க. அது கோஹானு. அப்புறம் ஃபைனலாக கோகு பூவை அழிக்கிற சீனை பார்ப்பாங்க. அவ்வளோதான் தூக்கி வாரி போட்டுருங்க அவங்களுக்கெல்லாம். அடுத்தது தூக்கி வாரி போட்டுருச்சு. இவங்க இங்கே வந்து நம்மளை டிஃபீட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களாம் இங்கே வரமாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் டெகிட்ஸோட அண்ணன் வருவான். அவன் பேர் ஹட்ஸுன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் அவனை எல்டர் சிஸ்டர்னு நினைக்கிறான். அப்புறம் டபுரா வந்து எப்படி அழிஞ்சான் அப்படின்னு தெரியலை. அப்புறம் வந்து இந்த லெஜெண்டரி மார்ஜின்பு இந்த அப்படிலாம் வருது. கிங் கோமா அவனோட பேர். அப்புறம் வாட் இஸ் இட் ரியல் கொஞ்சம் பிளேஸ். அப்புறம் அந்த ட்ராகன் பால் வந்து டீமன் இடத்துல ஒரு ட்ராகன் பால் இருக்குது. அது கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல் அது சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம எதுக்கு அங்கே போய் நம்ம அந்த ட்ராகன் பால்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்புறம் இதான் அக்கா வந்து என்னமோ சொல்லிட்டு போவா. அப்புறம் தேர்ட் ஈவல் லைஸ் வந்து கேட்கலாமா அதுக்கிட்ட அப்புறம் கேட்கலாமா அப்படின்னு கேட்கும்போது தேர்டு விஷயம் வந்து நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் டெகிட்ஸு. ஓகே நீ ஏன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாமிக்கனை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவான். பின்னாடி க்ளோரியா வந்துட்டு இருப்பான். அப்புறம் க்ளோரியானு யாருக்கு தெரியும் அப்புறம் தெரியும். அப்புறம் அந்த நம்பிக்கையை கூப்பிட்டுட்டு அவங்க எல்லாருமே போவாங்க ஏர்த்துக்கு போகிற வழியில் அவன் மேலே நாற்று அடிக்குவான். ஏன்னா 6 வருஷமாக அங்கே தான் இருப்பான். அப்புறம் அந்த டீமன் இடத்துல இருக்க ட்ராகன் பால்ஸையும் வந்து உருவாக்கியிருப்பான். அப்புறம் நீ ஒரு நம்பிக்கைன்னு தான். அப்புறம் அதெல்லாம் அட்வென்ச்சர் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு ஃபிஷ் இருக்கும். அது வந்து பின்னாமல் சொன்னால் தான் அது உள்ளே விடும். சரி சொல்லி பின்னாமல் சொல்லிட்டு உள்ளே போய் அவங்க தேர்ட் ரீடல் எப்படி இருப்பாங்க. அதனால தேர்ட் இது வந்து ஸ்பேஸுக்கு போக அந்த எல்லா வழியும் தாண்டி போய் எல்லாமே தாண்டி போயிட்டு இருப்பாங்க. அப்போது அவங்களோட என்னமோ ஞாபகம் வரும். அப்புறம் போயிட்டு ஏர்த்தில் டங்ஸுக்கு பர்த்டே இன்றைக்கி வேறு. அப்புறம் எல்லாமே இருந்துட்டு அப்புறம் கிரிலின் வந்து அவன் ஏஜை பேசுவான் இல்லை சைஸு பேசுவான். உனக்கெல்லாம் சைஸ் பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு டங்ஸ் சொல்லுவான். அப்புறம் ஷின்காய்க்கும் கபிடாக்காய்க்கும் எப்படின்னு தான் பிரிஞ்சிச்சின்னு தெரில. அப்புறம் வேறு நிறைய பேர் இருப்பாங்க அங்கே. அப்புறம் கோஹான் பற்றி கேட்கும்போது அவனை ஸ்டடீஸ் போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வெஜிடாக்கும் கோகுக்கும் ஃபைட் நடக்கும். 2 பேர் சாப்பிட்டு ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது யாரை 1 vs 1 நினச்சிட்டு பார்க்கலாமேன்னு பார்த்தா அது பார்க்கலாம்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு டெம்பிளை காமிச்சு போப்பாவும் டென்ட்டாகவும் இருக்கும்போது எவனோ அந்த கோமா இருப்பாள் அவள் வந்து இறங்கி அந்த நம்பிக்கைக்கிட்ட ட்ராகன் பால்ஸ் எங்கே அப்படின்னு கேட்பான். அப்புறம்
அந்த இயரிங்ஸ் பற்றியும் சொல்லுவான். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். அடுத்தது வேறு ஓல்டு நமக்கன் 1000 வருஷம் சொல்லுவான், அது தெரியும். ட்ராகன் பால்ஸ் இன்னும் கல்லாக தான் இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி மார்ஜின் புக்கு ஒரு விஷயம் கேட்டுப்பாங்க. அந்த நமக்கனுக்கு அவ்வளோ பவர் இருக்கும். ட்ராகன் பால்ஸ் எங்கே சென்ஸ் பண்ணி எல்லா ட்ராகன் பால்ஸையும் கொத்தா தூக்கிட்டு வந்துருப்பார். கொத்தா தூக்கிட்டு வந்து அதை மறுபடியும் பண்ணியிருப்பார். எல்லாத்தையும் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருப்பார். அடுத்தது பாஸ்வேர்டு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் ஒன்று போட்டு, அடுத்தது அவன் அந்த மேட்ச்சுக்கு வேர்ட் சொல்ல உடனே வந்துடுவான். அவன்கிட்ட நான் வந்து எல்லா மார்ஜின் என்ன கேட்கலாம், மார்ஜின் மூவ்ஸ் ஆகாத ஃபைட் பண்ணவங்க எல்லாத்தையும் சில்லனா மாற்றிடு, அப்படின்னா அது வயசில் இருக்கவங்கள பேபிஸாக மாற்றிடு அப்படின்னு சொல்லுவான். பேபிஸாக எல்லோரையும் மாற்றிடுவாங்க. ஓக்கு வெஜிட்டை மாற்றிடுவான். பாய் காய்.